தூள் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். கூடவே சில்லி ஃப்ளேக்ஸ்க்கும் ஆரிகானோ சீசனிங் பவுடரும் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை கொத்தமல்லி புதினா ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. இப்போ 3 எக் எடுத்துருக்கேன். அதை தனியாக நம்ம இது பண்ணி எடுத்துக்கலாம். வேக வச்சு வச்சுருக்க மெக்ரோனி ஆட் பண்ணிக்கலாம். அந்த மசாலாஸில் நல்லா ஆட் பண்ணிவிட்டு கிளறி விடலாம். இது கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா டேஸ்டியாக அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா கிளறி விடுங்க. இப்போ ஃபைனலாக நம்ம எக் ஆட் பண்ணிக்கலாம். எக் இந்த மாதிரி ஸ்க்ராம்பிள் பண்ணி லாஸ்ட்டாக சேர்க்குறதுனால நல்லா டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி ரெசிபியும் உங்களை ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், 5 மினிட்ஸ் வச்சுட்டு இறக்கிடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.